என்ன அப்படி பேய் புடிச்சிட்டா? ஐயோ நீ பாத்தியா இல்லையா? இல்லப்பா. அட பாவி, என்னம்மா? இனிமே எப்படி வாய் வராது எங்க மாமா? ஐயோ கண்ணீரியா? ஐயோ இடியா அத பார்த்துதான் பைனான்ஸ்காரன் கூட 50,000 கொடுக்குறேன்றான். எத்த பாத்துட்டியா? சும்மா நேட்டு இருக்கிறதுனால அடிச்சு கூட்டிதான் நான் வாங்கிக்கிற கடைக்காரன் என்ன வந்து கட்டி போட்டு அடிப்பான். எதை பார்த்துட்டு ஃபைனான்ஸ் வாங்கிக்கிறேன்? பைனான்ஸ்காரன் நோட்டை எடுத்துட்டு வந்தானா நீ வாட்ச் பில்ல வந்து வெளியே நின்று ஏய் என்னடா கேட்கறேன் என்ன பண்ணுவ? நாளைக்கு வாங்கிக்கிறேன் போ. இப்படி அடிச்சு அத்தை சாப்பிட்டு அடிச்சு வச்சு நான் அதை வச்சுதானே நாங்க ஏதோ துட்டு அட்வான்ஸ் வாங்குறோம். எப்படி பூடு வாழும் கணவன் இல்லாமலே கர்ப்பமாய் அம்மா தான் அடிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ நான் அடிச்சா பூரா எலும்புல தாங்குதுப்பா. எங்களுக்குலாம் எப்படி கேக்குது? மொட்டு 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 நான் அடிச்சுக்கனா நீ பாட்டிக்கா நான் அடிச்சா திம்மு திம்முன்னு கேக்குதா? எதம்மா இருக்கும் போது ரத்தம் அடிச்சுக்கிறாப்பா. ஏய் எனக்கு எலும்பா நோது. குடும்பம் 2 பட்டு போச்சே. ஐயோ இனிமே நான் எப்படி குடும்பம் பண்ணுவானோ? இந்த நல்ல பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து கெட்ட பொண்ணு ஆயிடுவோம் நான் தெரியலையே. அட பாவி, நீ தானே அருகாமல் இருந்த. ஐயோ நீ எப்படி தலை நிமிர்ந்து நடப்பியோ? தலை நிமிர்ந்து நடக்க சூத்தா தலைக்கா போட்டோம். அப்படியே பல்ட்டி போட்டு போய் தேவகா போகும்போது சேர்த்தோம். இந்த நல்ல பொண்ணிட்டு வந்து இந்த குடும்பத்துல சேர்த்துட்டியே. ஐயோ இந்த மாதிரி பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிறியா? எப்படி அப்படி பொண்ணு நானு வாயில அடிக்காத ஒரே துர்நாத்தம் அடிக்குது. ஏய் மூடிடுறா மாமா. ஐயோ இந்த நல்ல பொண்ணு இட்டு வந்து இந்த குடும்பத்துல கெட்ட பொண்ணு ஆகிடு பழகுதே. என்ன ஆச்சு சொல்லு. உன் மண்டாட்டி நீ வரும்போது எப்படி இருந்தா? ஒண்ணு மாதிரி தான் தப்பு நீச்சு. ஏய் இருடா, அதான் சொல்றானே. மாசமா இருந்துச்சா? மாசமாலாம் கிடையாது. என்கிட்ட நீ சொன்னியே, பார்த்த உடனே சொன்னியே குழந்தை இல்லாம தான் 10 மாசமாக உண்ணாவிட இருக்கிற வரைக்கும் நான் குழந்தை இல்லாம தான். ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆமா, இவ்வளவு நாட்களா திருமணம் ஆகி நீண்ட நாட்களா குழந்தை என்பது இல்லை. சரி, குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காகவும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் தொல்லையை தீர்ப்பதற்காகவும் வேட்டையாட வந்து சொன்ன. வேட்டையாட குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக வேட்டையாடி விட்டு ஆழ வெளிச்சத்தின் கீழே கண்ணுறங்கின. அதான உண்மை. ஆமா. அப்போ நீ வரும் பொழுது அக்காவுக்கு குழந்தை இல்ல. நீ எப்படி குறையோ மட்டமா அதே மாதிரி ஆமாமா. நீ காணகத்துக்கு வரும்போது மாசமா இல்ல. நான் சரி காணகத்தை வந்து என்னோட எத்தனை எவ்வளவு நாள் குடம் பண்ண? 10 மாசம் ஆகி விட்டது. 10 மாசமா இந்த கனகாம்பரி தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கானகத்தில இருவரும் கட்டில் மீது கட்டி புரண்டு இன்னோ பண்ணோ இன்னுமே என் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட உருவாவல. வயத்துல ஒரு புழு பூச்சி உருவாவாதடி. உங்க மனநாள் பூமி எம்மா தண்ணி விட்டாலும் ஈத்துக்குது. அவள்த அவரும் தான் கொஞ்சம் எம்மா டம்ப் பண்ணி பாப்பாரு. ஏய் அதனால உங்க பயிர் பிடிக்காது. வைண்டு பண்ண மண்ணு கானகத்தில கணவன் மனைவி போல எவ்வளவு நாளா ஒன்னா இருந்தோம். என் வயித்துல ஒரு புழு பூச்சி உருவாச்சு. ஐயா புழு பூச்சி ஒன்னா இப்ப இன்னொரு ஐடியா சொல்றேன். புழு பூச்சி தங்கலையே. இந்திராவனத்துல 20 அட்டை வாங்கிக்கோ. என் வயித்துல எப்ப புழு பூச்சி தங்குமோ? தங்க வைக்கிறேன். 3 நாளுக்குள்ளே புழு தங்கி போகுது. எப்படியா? இந்திரவனத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். 20 ரேஷன் அட்டை வாங்கிக்கோ. வாங்கின ஒரு அட்டைக்கு 10 கிலோ பச்சை அரிசி வரும். ஒரு அட்டைக்கு? ஆமா, 20 கிலோவுக்கு குறைஞ்சது 200 கிலோ வரும். நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாத. காலையில ஏந்து குள்ளி அரிசி ஊற வை 3 படி. 3 படி அரிசி ஊற வை. பச்சை அரிசி
யாரு முகத்துல முழிக்காத வெடி நேரம் துண்ணு. எப்படி அப்படியே வா 3 நாளைக்கு துண்ணுனா போதும், 4ஆம் நாத்து நெண்ட ஆரம்பிச்சுட்டு. எங்க என்னது நான் ஆரம்பிச்சிடான்? டேய் நான் எது சொல்லுங்க, நீ எது சொல்ற? வேற ஓடியாந்து மகாராஜா கிட்ட சொல்லு, மாட்டு ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போவாரு. டாக்டர் பண்ணிட்டு பொசன்னு எடுத்துட்டு வந்து சொல்லு. அங்கால காரி மஞ்ச பையா மொத்தம் செத்து போடும். கட்டக்கலப்ப நான் எது சொல்லுங்க, நீ எதுடா சொல்ற? நீ என்ன புரிய சொல்ற? வயித்துல குழந்தைடா. குழந்தை இல்லன்னு கேக்குறாடா. என் வயித்துல 2 பேரும் ஒண்ணா இருந்தமே, என் வயித்துல ஒரு குழந்தை தங்க. அப்படி சொல்லலாம். நீ புயவு இல்லைன்னா நான் எந்த புயவு சொல்றது? பச்சரிசி சொன்னா அதான் வரும்போதே சொசைட்டில புயித்துக்குன்னு வருது. என்னிடத்துல கானகத்துல 10 மாசமா குடும்பம் பண்ணிருந்த என் வயத்துல ஒரு குழந்தை தங்கல. கணவனே இல்லாம உன் மனைவி தனியா இருந்தாலே அரண்மனையில 10 மாசமா முழு அதுக்குறான் மாமா. எவங்கிட்ட போய் புள்ள வாங்கினா எப்படி மாசமாச்சு ஆம்பியா இல்லன்னு ஏறிட்டு இருக்கிறா எங்கயோ. அதான அம்மா, இந்த குடும்பத்துல நான் குடும்பம் பண்ண மாட்டேன். கண்ணகி 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 அம்மா, எங்க பாரு நான் இந்த மாதிரி குடும்பத்துல நான் எப்படி அப்படி பொண்ணு தெரியுமா? இந்த வனத்துல என்ன மாதிரி ஒரு பொண்ணு தேடி போனா கிடைக்குமா? நான் எப்படி ஒரே படி தாண்டி இருப்பனா? என்ன மாதிரி பத்தினி யாருன்னா இருக்க முடியுமா? ஒரே ஆளு கூட இருக்க மாட்டாங்கம்மா உன்ன மாதிரி. உனக்கு தான் மாசம் 3 மழைன்றது 6 மழை பெய்யுது. இந்த இந்திரவனமே செழிப்பாக்குதுன்னா என் தெய்வத்தால இந்த முந்தானி யாருக்கு போட்டேன்? யாரு கொண்டாலும் தான் போடுற. கொஞ்சம் உயரமா இருந்தா எனக்கு தான் போடுவேன். இந்த முந்தானி உன்னை தவிர யாருன்னா போட்டனா? போட மாட்டோம். யார புடவை கட்டிக்கின்னு போட மாட்டோம் நாங்க. நீ போடாத. அதான் இது அவருக்குன்னு விட்டுது. மஞ்சா கலர் புடவை கட்டின்னு வந்து வேற யாருக்குன்னா போடு. அப்படி ஒண்ணா சொல்லிட்டு போ. பச்சை புடவை கட்டின்னு வந்து எனக்கு போடு. மாமா இன்னும் மண்டாட்டு கேட்டுருவா, அப்பதான் கூட பண்ணுவேன். ஐயோ என்ன ஐயோ நாட்டுல கம்பெனியில அவர் தான் உன் பக்கம் சேர்ந்துட்டார எடுத்துட்டாரு. இருக்குவ அவளை என்னன்னு கேட்டுருவா. அதான் கும்மி அவளை எப்படி கர்ப்பமாச்சு சொல்லு பாப்போம். போடி அங்க எப்படி கர்ப்பமாச்சு பாப்படி. திருமணம் ஆகி வெகு நாட்களாக முன்ன பாடி கேக்குது எங்க மாமா கேக்குது பண்ண அப்படியே நடிக்கிறான், வேஷம் போடுறான். இருவருக்கு திருமணம் ஆகி வெகு நாட்கள் ஆனது. ஆமா, குழந்தை செல்வம் இல்லாத காரணம் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை செல்வமே கிடையாது. இல்லாத காரணம் கானகம் சென்று இருவரும் சிவனை நோக்கி தவம் இருந்தோம் அல்லவா? ஆமா. அப்போது சிவன் காட்சி அளித்து அவர் கொடுத்த கனி, அந்த கனியை புசித்ததால் நான் இப்போது கர்ப்பம் தாங்கினேன். அப்ப வந்து டூப்பு சிவன் கொடுத்துக்கிறான் உனக்கு புள்ள. சிவன் கொடுத்துக்கிறான் புள்ள உனக்கு. எல்லாம் சொல்லாதீங்க. சிவன் கொடுத்த கனினால் அவருடைய அருளினால் நான் கனி புசித்தமா போய். அதான் அப்ப சொல்றதுதான் உண்மை. நான் சொல்றதுதான் உண்மை. உண்மை மாமா. ஐயோ ஐயோ வேண்டாங்க, இது நான் சொல்வதுதான் உண்மை. ஏய் கழுவல்லி தக்காளி பண்ணி அவன் ஏன்றான். அவன் இப்படி கும்பிடுவான் அவளை. அந்த பாய் பேசி கேட்காத மண்ணா. ஒரு ஆடவன் இல்லாமல் பெண் எப்படி எப்படி ஆகுயா? ஐயோ மண்ணா, அந்த பாவி பேசி கேட்காதீங்க மண்ணா. நானா பாவி? ஐயோ 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 நானா பாவி? யாடி? நானா
ஒரு பெண் எப்படா கர்ப்பமாக ஆதவன் சேர்ந்தாதான் கர்ப்பமாக்க முடியும். சிவன் கொடுத்த கனியால் சிவன் கொடுத்தான அவனுக்கு சொல்ல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மன்னா. சிவன் கொடுத்த கனியினால் ஓ அந்த கனி புசித்ததா இல்ல இந்த கோயில் பூசாரி மனோகர் கொடுத்தாரு. மாமா ஏன் மாமா என்னையா மாமா நீ அடிக்கல அந்த கம்யூனிட்டி போய் அவனை போய் நாயாம அடிக்கிறேன். காரி முடிஞ்சு பையா நான் அங்கதான் அடிச்சேன். கை வாடுறது நீ வந்து நின்னுங்கிற. யாரு வந்து ஒத்து நின்ற? நீ எங்க போய் அடி சவுத்தே நாட்றா சூத்துல காத்து பறக்குது பாரு. அப்படியே நம்ம அடிக்கிட்டு ஆளு ரவோன் தான் இருக்கும். குப்பிடு வரும் புகை. மன்னா யாருகிட்ட வாங்குன? அவளை போட்டு அம்மி காட்டுறானா? நான் என்ன பண்ணட்டுமா? நான் அட்டத்தான் அடிக்காம நீ என்ன அடிக்கான்னு பட்டு இருக்கிறேன். நானே பாத்துக்கணும்னா நீ வந்து சும்மா மாடு படுக்கிற பத்து மாடு அப்படி முகத்திலேயே முயங்காத ஓடி போறியே. எப்படி பிடிப்பியோ ஏய், அவனை நான் தூக்குறேன். தேவடியா, தேவடியா. எங்க பாரு, மூஞ்சி பாரு. மொய்வாதம் வரமாட்டோம் மூஞ்சி வச்சுக்கிறா. பாரு காக்கா கண்ணி, பார்வை பாரு, பார்வை எப்படி பாக்குறா பாரு.
திட்டு பாரு ஆந்தகனி ஆம்படியா இல்லைன்னா யாருக்குன்னு போட்டு அடியாச்சாலும் ஆடி நீ வச்சுக்க மாமா இந்த போட்டு கீழே வச்சு காரி முஞ்சவனே அவர் தான் எனக்கு முத்தம் கொடுக்குறாரு. நானும் எவ்வளோ நேரம் மூஞ்சி காமி பண்ணி பார்த்தா மூஞ்சி காமிக்கலாத்தா தூத்த பிடிச்சி நறுக்குன்னு கட்டு. ஏய் நீ எது கொடுக்கணும்னு ஒரு வியவஸ்தை இல்ல. அவனை எப்படின்னா அந்த கூதையை புட்டா என்கிட்ட கொடுத்துரு. ஒன்றும் ஆட முடியாது. வாழ்த்தி பாட்டாங்க அப்படியே தாவாடா மேல தாண்டான். நீ மொத்தம் கட்டி ஒருத்த மொத்தம் நம்ம தான் தள்ளி அவனை போய் அடின்னு சொல்லலாமா? அடின்னு சொல்லலாமா? இப்ப தெய்வம் தேவா இப்ப நான் எப்படி அவட பொண்ணு? நீ யாரு? நீ யாரு? நீ யாரு அவருக்கு? உத்தமி பத்தினி. என்ன எங்க போய் புள்ள வாங்கி எங்க போய் புள்ள வாங்கி பத்தினி பாரு குப்பா அங்கதான் இருக்குது மயன். ஐயோ ஜில்லுன்னுக்குதுடா ஜில்லுன்னுக்குது. அப்படியே தண்ணி மண்டபம் சொல்லி கை விடு. அடி குடிய கருத்து கூடிய போலவும் தோபர யுகத்தில் சகுடி போலவும் இந்த கலியுகத்துல இந்த காசி வேஷம் போட்டு காசி என் குடும்பத்துக்கு ஐயோ எப்படி அடிக்கிறா பாரு. ஐயோ அடிபட்டு கொஞ்சம் கீழே பாரு. அவன் என்னன்றா மாமா மாடி அடிச்சு நான் தாசி பொண்ணா பாரு கையில தாடி வச்சுக்கிறா பாரு. அப்படியே சுவாட்டி அடிக்கிறா. எப்படி புடுவாளோ ஆம்பியானுக்கு துரோகம் பண்ற ஆளுங்க எப்படி புடுவாளுங்களோ பாய்க்கு வாப்புத்து தான் வர போய் சொல்லினா அப்படி பாய்வி ஏண்டி ஏன் மாமா இப்ப 10 மாசம் முழுவா இருக்கிறாள். ஒரு 4 மாசமா இருந்தா கூட இந்த இந்திரவனத்துல ஒரு டாக்டர் நல்ல டாக்டரா பார்த்து எப்படின்னா கண்ணுடி பிடிங்கிற மாதிரி பிடிங்க கிடையாது எல்லாமே எப்படின்னா கழிச்சிட்டு இருக்கலாமே. 4 மாசமா இருந்தா 10 மாசமாக்குது. இது பொழுது வெஞ்சா பிறந்துடுமே. சரியா வாங்கி வச்சுக்கேன். பிறந்துட்டா இது பிறந்தா இன்சுல யாரு இன்சுல போடுத்த? யாரு இன்சில் போடுவாங்க? யாரு இன்சுல போடுத்த? ஏண்டி யார் இன்சுல்? என்னுடைய கணவருடைய இன்சுல் தான் போடணும். யாரு உங்களுடைய கணவர்? வந்து யாரு? நான் அவனுக்கு கணவன். ஏய் உன்னை பொண்டு விடுவான். யாரா? இவனுக்கு கோவம் வருதுன்னா இவனுக்கு நீ காவலுக்கு வச்சுட்டு போன பாரு. ஓஹோ இவன் தான் என்ன பண்ணிக்கிறான். நீ என்ன பண்ணியா? ஒரே வார்த்தை ஏன்னா எப்படி உருவாச்சு மட்டும் கேளு. எப்படி உருவாச்சு சொல்லு. எங்க கொஞ்சம் 6 தடவை கேட்டாலும் சரி சிவன் கொடுத்த கனியினால் கனி புசித்ததா? அதான் உண்மை. மாமா கனி அண்ணாது. கனினா எலும்பு. எங்க எலுமிச்சு கனிதான். கனி அண்ணாது மாமா. கோவிந்த ஆதிமாத்தான். துவாடியா எலுமிச்சு கனியா? இங்க வா. ஏன் வா? ஆரி முஞ்சவனே. அம்மா அடி அடிக்குற. அங்க சாப்பாட்டுக்கு போனீங்க. மத முடிக்கிறான் பாரு. அதே மாதிரி புத்தி தான் காமிக்கிறீங்க. யா நீ சுத்தமா சின்ன பசங்களோட கம்மியாட்டு இருந்தீங்க. ஏண்டா சுத்தமா பேனர்ல தான் என் பேர் போட்டுருக்கேன். அங்க போய் சோறு வைக்கும் போது 4 அண்ணன் குச்சி அள்ளி வைக்கிறாரு. அந்த பக்கமா திரும்பிக்கின்னு சோத்தை பள்ளம் பண்ணும் போதே எனக்கு தெரியும். கோழிக்கறி வைக்கும் போது இந்த பக்கம் திரும்பிக்கிடுச்சு. நல்லா தள்ள 6 கரண்டி தள்ள பார்த்து ஐயோ நான் சொன்ன மாட்டேனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா அவங்க உட்காந்துங்க அப்பான ரசம் சோறு துண்ண கறி தேவையா உந்துல. அதே மாதிரி தான் இங்க வந்து சொன்னாட்டு செல்லம் கல்லன். ஏன் மாமா அவ எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு மாசமாக்குறான். அந்த இடத்துல
பெயிண்ட் அடிச்சு மஞ்சா தடி போட்டு வச்சு எலுமிச்சை எடுத்து சுத்தி போட்டு கும்பிடு. ஆனா நீ கூட தெரியல மாமா. அவன் அடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஐயோ கண்ணே கண்ணேன்னு ஓடிடுறேன். எல்லாத்துலயும் நான் அடிச்சாதான் பாரு அவரு வருவாரு. ஏன் மாமா இப்ப ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்து அவ கர்ப்பமாக்குறன்றாலே கானகத்துல இருக்கும் பொழுது கூட கூடியா லோடு லோடா எம்மா எலுமிச்சை பழம் கொடுத்த எல்லா பயமும் கொடுத்த எலுமிச்சை பழம் நான் எம்மா ஜூஸ் போட்டு குடிச்சேன். எம்மா அப்படியே காயா துண்ணேன். ஆமா எனக்கு ஏன் வரல? உனக்கு தான் சரியில்லையே. யாராத புள்ள உனக்கு ஐயோ அம்மா வாத்திக்கிற வாத புடிங்கணும் இந்த பொண்ணு தேவடியா தாசின் பேரு வார்த்தை பேச்ச கேட்காத மகாராஜா பாவம் அம்மாவை அடிக்காது. பாய்ஞ்சு வராட்ட மூஞ்சி வச்சுக்கணும். ஏய் போடி பிடி போடி. உன்னை பார்த்தா கூட தூத்து வாயிலாம் பத்திக்குது. குடும்பத்துக்காக வந்த எங்கோ போய் சொம்ம நாட்டி சின்ன புத்திக்கு அண்ணன் கட்டிக்கின்னு நீங்க வந்த காரி முடிஞ்சு நின்றா வந்து அடிவா வந்து அடி இங்க அந்த அடிய வீட்டுக்கு ஆடி நீ பொண்டாட்டான அடிய. ஏய் காரி முடிஞ்சு நீ வராத என் நீ குடும்பத்துல. ஒரிஜினல் பொண்டாட்டியா இருந்தா என்ன அடி. ஏய் நான் அவருக்கு பொண்டாட்டி அவ எனக்கு அக்கா. அவருக்கு தான் நீ ஒரிஜினல் பொண்டாட்டியா இருந்தா என்ன அடி. நீ யாரா? நீ யாரு? நான் பொண்டாட்டி. யாருக்கு? எங்க மாமாவுக்கு. எப்பத்துல இருந்து? இப்பத்துல இருந்து 10 மாசம் அந்த காட்டுல பில்லு கூட முளைக்காத இடமா பிறந்துடுங்க. அதுவா? ஆமா ஒரிஜினல் தாலி கட்டுந்து அம்மா இவனா சப்போர்ட் வரான். அவன் வந்து போய் பாரா அவன் என்ன ஏதுன்னு பாத்துட்டு பொம்பளைக்கு பொம்பளை நீ பாத்துட்டு வா. நான் வந்து நீ கேட்டு பார்த்தா அவ பதில் சொல்லல. நான் போய் கேட்கணும். குட்டகர குடல பொம்பளை கிட்ட சொல்லணும் போ. நீ ஒரு பக்கமா நில்லு. அவளை நான் பாக்குறேன். குட்டகர குட்டி இன்னைக்கு அவ சனி ஆகி போடுறா. என்ன ஆயிடுறா? யாருக்கு நான் அடிக்கிட்டா அடிச்ச காத்துக்கு கும்மி பறகிறீங்களே. எந்த அறிவு எந்த காரணத்தை கொண்டோ என் அருகாமையில தான் இருக்க வேண்டிய எங்க போக கூடாது. நான் கம்மன் நின்னுக்கிறேன் போ. காரி முடிஞ்சவன அப்படியே கட்டு. கட்டி போட்டுறேன். சரி நான் கட்டி போடுறேன். ஏய் யாரு உனக்கு புள்ள குத்துது? ஏய் அடி பாவி அடிச்ச காலத்து பண்ண யாரு குத்துது? நீ யாரு கேக்குறதுக்கு? நான் யார் தெரியுமா? யாரு? எங்க மாமா என்ன கானகத்துல பார்த்து அவர் என்ன ஆசைப்பட்டாரு. யாருன்னு கேட்காத யாருமான்னு. ஏய் நீ கம்மன் உட்கார்ந்து. ஏய் பாய் முறா. அடி பாவி உன்ன மாதிரி பணத்துக்காக வருவேன்னு நினைச்சேன் நானு. இப்ப என்ன அடி சண்டாளி நான் எப்படி வந்தவ தெரியுமா? ஏய் நீ எப்படினா வந்து போ. ஏய் அத விட்டுரு. யாரு குத்துது புள்ள? சிவன் கொடுத்த கனியினால் வந்தது. ஆமா சிவன் கொடுத்த. இப்ப நான் யார் தெரியுமா உனக்கு? யாரு? அடி சக்தாலத்தி அது நாங்க போய் எப்படி தேன் தின்ன மாட்டோம் கீது இட்டாந்துக்கிறோம். அட உன் பக்கம் தான் நான் பேசுறேன். நீ உட்காரு. நீ வீட்டுக்குள்ள உட்காரு. தக்காளி பண்ண அடி சவுத்தியார அடி பாவி ஆம்பியா அடி சண்டாளி அடி யாருக்கு போடுற? ஆமா யாண்டி இப்ப நான் தான் வந்துக்கிறேன். இப்ப நான் யாருன்ற? இப்ப நான் தான் ஊராம் டாம்பியா ஓடி எங்க போய் சண்டை போட்டு வரியா? வாய மூடுறா. ஏய் ஏய் உட்கார்ந்து பாத்துக்கிற மாதிரி செய்ய தகாதனால செஞ்சு போடுறேன்னா மேல போடு. ஒழுங்கா குடும்பத்துல உடம்பு பண்ணா பண்ணு போவாதியா. அது தொத்திக்கிறாதுன்னு தான் சொன்னேன். எது தொத்திக்காதியா?
எதி வர அந்த கோதம் இருக்குது சத்திக்கு ஏதி கொடுத்துட்டு குடும்பம் என்ன போச்சு ரெண்டா போச்சு வானம் தான் சொன்னேன் குடமை எப்படி ரவுண்டா போட்டா சொன்னமா வாய தொட்டமா வாயான்னு சொன்னா இல்லையா நோக்குதுடா என் செல்லம் ஆமா அது வந்து பிஞ்ச தொம்ப கூட இப்ப நான் வந்து தாசின்றேன். ஆமா அவள் என்னன்ற? அது வந்து பத்தினி இது பத்தினியா? ஆமா. உத்தமியா? ஆமா. அடி உத்தம பத்தினி ஊர்காலம் பண்ணலாம். ஊரு பத்திக்கிட்டா, யாரு கடல பத்திக்கிட்டா. ஐயோ அடி உத்தம பத்தினி ஐ பாவி பத்திக்கிட்டா, யாரு கடல பத்திக்கிட்டா. ஐந்து குடுங்க அங்க திரும்பி பார்த்த திருவண்ணாமலை திக்கன பத்திக்கிட்டா. அடி அடி பாடி பாடு என் நிலத்துக்கு. யாரு பாட்டிவே கட்டியா போட்டும் போ 1 லட்சம் மேல தான் ஏத்துவான். எனக்கு 1 லட்சம் இல்ல அடே பாடி பாடிச்சு வாய பாரு. அட கோண வாய பையா. அப்பா வாய் அடி நீங்க சும்மா குமரி கடாச்ச நீ வீட்டு உள்ள போய் வாய் அடி உத்தமி பத்தினி ஊர்காலம் போனலாம். ஊரு பத்திக்கிச்சா, ஏழு கடலும் பத்திக்கிச்சா. அங்க திரும்பி பார்த்த திருவண்ணாமலை திக்கன பத்திக்கிச்சா. அடி போய் பாடுச்சு பண்ண. இவ சொல்றாளே இவ கதை எப்படி தெரியுமா? நீ ஏன் வாடா நீ எடுத்து விட்டு வேலை ஆகும் நீ வாடா நீ கடை கட்டான் கூட கட்டான் சாப்பாலாம் அந்த சகாலத்தி பொண்ணு தானே? அப்ப நான் சொல்லு. கடை கட்டான் கூட கட்டான் சாப்பாலாம் கதவை சாத்திக்கின்னு கதவை சாத்திக்கின்னு கடகட்டான் கடை கட்டான் கூட கட்டான் சாப்பாலாம் கதவை சாத்திக்கின்னு கடகட்டான் கூடகட்டானா கூட கட்டான் பாயமோய் சொல்றான் பாரு. இவன் சொல்ற கதை எப்படி தெரியுமா இருக்குது? வித்தக்கள்ளி மாமியா விரவாடிக்க போனாளா. அம்மா அதெல்லாம் தரகாத வாயே உந்து ஆளு பார்த்தா ரவகிற வாயே உந்து மகளங்குது என்ன என் குடும்பம் என் குடும்பம் ஏமா பெருசுன்னு கேக்குறியா? இந்த ஊரே இந்திரவனமே எத்து இந்திரவானத்து ஏறி ஆட்டுங்குது பாரு உண்டு இந்திரவனத்து ஏறி என்னடமாக்குது. ஆமா வித்துக்கள்ளி மாமியா வித்துக்கள்ளி மாமியா வெறுவடிக்க போனாளா. இவளுக்கு கத்தாய முள்ள கொத்தோடு போய் மனா மாத்து வேற கலப்பிச்சானா மனா மாத்து வேற எங்குது உதட்டு போய் 1.5 ரூபாய் தண்டம் கட்டிச்சா அவளுக்கு சீச்சி சீச்சி நாங்களா இந்த தெருவுல சொல்றா சீச்சினாங்களா சீச்சி நாங்களா இந்த தெருவுல இவனுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சாங்களா காப்பம் கர்றிச்சானா உள்பாவோட கர்றிச்சா நான் அந்த சக்காலத்தி பொண்ணுக்கு சொல்றேன். நானும் அவங்களுக்கு தானே சொல்றேன். அவளை போய் தானே காமிக்கணும். நான் உன்னாட சொல்றேன். அவங்க மாத்தமாக்குறாங்க படாத இடத்த பட்டு பிடிச்சினா குழந்தை எதுன்னு ஆயிடும். குழந்தை உந்து சும்மா கிடைக்குது காலி இடம். ஏன் வந்து பயிர் வச்சுட்டு போனா அது எங்க வேணாலும் சுண்ணாம்பு அடிச்சுக்கலாம் கலர் பூச்சிக்கலாம். ஏன் பயிர் வைக்கிறவங்க சரியில்லையா? பெயிண்ட் அடிச்சுக்கலாம் பொட்டு வச்சு பார்க்கலாம். சரிங்களா? இவளை ஒண்ணு யாரு கேள்வி என்ன யாரு கிட்டுவாங்க? அடி பாவி நீ கிண்டாத பத்தினி. ஆமா தீண்டாத பத்தினியாடா? ஆமாம்மா. நானு நீ தீண்டின பத்தினி தீண்டன பத்தினி கூட இருக்குமாடா? அவ கைப்படாத ரோஸ்தா
பாவம். நீ தாசி. நான் தாசி. ஆமா. ஆமாம்மா. என்னுடைய கணவரை மழைக்கு ஆமாம்மா. பணத்துக்காக சொத்துக்காக வந்த பண்ணி சொக்குப்படி போட்டு நான் எப்படி வந்த தெரியுமா? முந்தால முடிஞ்சு போட்டு ஆமா. அப்படி சொல்லுவீங்கண்ணா. ஆமாண்டி. மைக்க வச்சுங்கண்ணா. நான் எப்படி வந்த தெரியுமா? நீ ஊர் அறிய தேவர் ஊர் அறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்னுடைய கணவர் தாலி கட்டி இட்டுக்கு வந்தாரு. தாலி கட்டி நீ வந்தவ எப்படி? நான் எப்படி வந்தேன்? தோட்ட வை வந்தவையோ. ஆமா, அது ஊரா சுத்துதான் உருளைக்கிழங்கு. ஊரா சுத்துதான் உருளைக்கிழங்கு. நான் சொல்லணுமா? சொல்லு. ஊரு ஊரா சுத்துதான் உருளைக்கிழங்கு. சொன்ன பிறகு அழிவுதான் கருணைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எது கருணைக்கிழங்கு எது? ஏழகத்து உருளைக்கிழங்கு. டேய் காரி முஞ்சவனே, அவ தீண்டாத பத்தினின்றாளே, அதுக்கு நம்மளாண்ட கதைக்குது. சொல்லு. இவ தீண்டாத பத்தினி குண்டலலகியம் தெரியுமாலோ. தந்து வந்து எல்லாம் போய் வருவாளா வளையல்கார மங்க. அடி கோடி அடி என் எடுத்து இவன் காவல்காரன் சேவல. இவனை முதல்ல சம்பளத்துக்கு அவனை வச்சுங்க. அவளை 2 குத்து குத்துறனோ இல்லையா? அவன் வந்து என்னை எப்படி குத்துறான் தெரியுமா? பாப்பா நம்ம குத்தி எப்படி இருக்கு? ஐயோ அவனும் சொன்னா நான் தான் நீட்டா இருக்கா. நம்மளுக்கு பட்ட 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 இருக்கு. ஏண்டா ஓடுற வாங்கடா. இங்க வா மாமா, நீ வந்தா இப்ப நீ பண்ண தேடுறவள. நான் வந்து ஒரு சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன்றியா நீ? நான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தேவர் சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு சொகத்துக்கு ஆசைப்பட்டவா? ஆமா. நீ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா. ஏ கோடி ஏ கங்கால பையா, இவன் எதுக்கு தெரியுமா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பான்? அடி 1 2 நீ ஊன் சொல்லு. அவளை 1 2 3 4 5க்கும் அவளுக்கா பிஞ்சுக்கும். இந்த ஊர்ல இருக்காங்க இந்திரவனத்துல இருக்கிற அறியாத பசங்க ஆசைப்பட்டு போன சிரிக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா சொத்து பத்தி எழுதிக்கின்னு அவர்கிட்ட என்னத்துக்கு போனா கப்பல் வாங்க போனியா? கப்பல் ஏரோப்ளேன் வாங்க போனியா? அவரு என் மேல ஆசைப்பட்டு அவரா கொடுத்தாரு. அவரா கொடுத்தாரு, நானா வாங்கினேன். இல்ல இந்த இந்திரவனத்துல இருக்கிற அனைத்து பொதுமக்களும் பார்த்து சொல்லுவாங்க. சொல்ல எந்த சக்காலத்தினா சொல்ல யாரு வந்து அடி சக்காலத்து பண்ண யார பாத்து சக்காலத்து பண்ணு சாப்பாடு ஓடி போடு கம்மனு. அது வந்து மாசம் 6 மழை பெய்யறது கொண்டாந்துக்கிறோம் நாங்க. இன்னொன்னு போட்டா அந்த பொண்ணுதா தொடையில வீதுதா சப்புந்து. அடி 6க்கும் அவர் கொடுத்த 100க்கும் அவர் கொடுத்த 100க்கும்
தள்ள வராதீங்க. இந்த இந்திரவனத்தை கொடுத்த அவர் கொடுத்த 100க்கும் அறியாத பசங்க விக்கிறாங்க மோருக்கும். இந்த ஊர்லயே தனி மொழியா ஊடு கட்டிக்கோ. ஊரு காவலா இருப்பேன். உன்னை பார்த்து எல்லாம் ஊர ஏய் 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 பாட்டா சுத்தி இந்த பத்தினி போட்டு அடிக்கிறீங்களே, இந்த தெய்வத்துக்கு கூட கண் இல்லையா? செல்லத்தை போய் அடிக்க சொல்றீங்களே, ஐயோ என் செல்லமே. இதா சுத்தமான ரெண்டும் கசமாலாம். ரெண்டுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல்ன்றீங்களா? ஏன் என் தீவனை எப்படி தெரியுமா இடிக்கும்? இவனுங்க தூங்கும் போது கண் தெரியாத போடும். ஏய் ஏய் வாரியே இவனுங்க தூங்கும் போது கண் தெரியாத போடும். என்ன தூங்கும் போது யார் தான் மூச்சு விட்டுருவாங்க? நீ அவனை பாக்குறியா? 2 பேருமே பாப்போம். நீ தாக்கி வாங்க கையில. ஏய் குறா குறா அவருக்கு குறா. இத பாரு, நான் தனியா கேட்டா சொல்ல மாட்டேன். 2 பேருமே அவளை புடிச்சுக்கிட்டு கும்முன்னு கும்முறனுக்கு வனாமா மகாராஜா வானாயோ. நான் யாரு நினைச்சுக்கினா? இந்திரவனத்திலே கூடு கட்டி விட்டா கிழிஞ்சு போடுவான். ஊரே அதாட நாக்கு அடிச்சு போடுவான். இந்திரவனத்திலே இந்த சுப்பு மேரி வருமா? சுப்பு மேரி வருமா? பூரா ஏரியா அவ சொன்னானே நீ நான் எப்படி நம்ம கேக்கறா? அடி பூவாட காரி அந்த வாடி வாடி சரி இது அனுபவிப்பேன். என்னதான் அனுபவிப்ப? அனுபவிப்பாவும் என்னதான் அவளா அவளா யார் அவன்ற? நீ அவன் சொல்லலாமா? அட காரி முஞ்சவனே அப்பப்ப கையில புடிச்சுன்னு வந்துடுறான். டபுள் சாட்டி பிடிக்கிட்டா மாமா அம்மா குத்து குத்துறமே. எப்படி போடுவாளோ? என் கைய வலிக்குது. அது மாதிரி உட்காராத. பாக்குறவங்க என்ன சொல்றாங்க பாரு. என்ன கட்டிக்காரா நீ அடிச்சு அடியில் அவன் மூத்திரம் பேர மூத்திரம் பேராளா? அவங்க சொல்ற அந்த கேள்வி. மாமா நான் எம்மா தான் கேட்கட்டு. இந்த பாரு, இந்த மாதிரி தாசியா கூட நான் குடும்பம் பண்ண மாட்டேன். போடியே உன் சொத்து வேணா, வாணா உன் சகோதரமும் வேணா, ஆமா இந்த சாமானும் வேணா. போ சரி போ வா நம்ம போலாம். ஐயோ என் தெய்வம் போதே, என் தெய்வம் போதே. வாடி வாடி வாடி. கூப்பிடுறியான்னு வர மாமா. கிராமத்தை அழைச்சி ஊரை விட்டு நவுறால மாமா நீ கூப்பிடுறியான்னு வர. கையெடு. கிராமத்தை அழைச்சி ஊரை விட்டு நவுறால. மாமா எவரு பாய் கண்ணு ஆய் கண்ணு பீ கண்ணு உனக்கு சுத்தி பாருங்க. எனக்கு சுத்தி பாருயா? அவன் கண்ணே பெரிய கண்ணு. அது மாதிரி உட்காராத கப்புன்னு ஏன் கப்புன்னு மண்ணி வரைக்கும். ஐயோ ஆமா அப்புறம் பிராய் எடுத்துட்டு அடிக்கணும். மாடி மோசமான ஆய் கண்ணு பாய் கண்ணு கொல்லி கண்ணு கொடை கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் இது மயிரா போகணும். எனக்கு சுத்தி பாட்டியா அவளுக்கு சுத்தி பாட்டியா? உனக்கு தான் சுத்தி பாட்டா. அதே மொத்தம் என் மயிரா போன என்னடா போட்டு பாரா? கை வாடத்துல வாய் மேலே அச்சுன்னு போடுவேன் நானு. என்ன மாதிரி உத்தமி எங்கன்னா பார்க்க முடியுமாடா? நான் போயிட்டுனா உன் நம்பர் கொடுத்துட்டு போமா. உன் நம்பர் கொடுத்துட்டு போ. அடிக்கடி வர வைப்ப முத்துமி வா வா. 300 அறியாத பசங்க வந்து கரெக்ட்.
மாமா இந்த தாசி வேணுமா இந்த உத்தமி வேணுமா ரெண்டுல ஒண்ணு டேய். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு செஞ்சா அண்ணே துப்பு நீதான் எனக்கு ஓணும் அவளை என்ன எதுன்னு நான் இல்லைன்னா நான் இந்திரவனத்தை தாண்டுருவேன் இந்திரவனத்தை தாண்ட பாவாடி கீழ் விடு ஆம்பளை புள்ள கீழ் உக்காந்துக்கிறான் இல்லாத ஒரு ஏமாளிக்கு தான் காமிக்கிறீங்க நீ என்ன பாத்துட்டியா என்ன பார்த்தா நான் நீ எத்த காமிச்சாலும் எழுதி கொடுக்க மாட்டேன் நீ யாரு கேட்டாங்க இப்ப நீனும் அவர்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு அது நிக்கிறியா நீ நான் வேணுமா இந்த சக்காலத்து பண்ணு எப்படி ஆள மயக்கிற மயனுக்குறாப்ப ஆமா ஆமா ஆம்படியா இல்லன்னா மெதுவடி மேல ஏறி சிக்னல் கொடுக்குறான் ஆ இப்படி வந்துருமாமா ஆ ஆ 12 மணி ஆச்சுன்னா போதும் ஆ. அப்படியே உள்ள வந்து நொட்டு நொட்டு தட்டுறான் உனக்கு செல்லே கிடையாதா அவ செய்யற வேலையை மொத்தம் என்ன சொல்றா ஆனா சரி நீ கம்மிருமா பாவ பொண்ணு மறுபடியும் அவன்றா அவன்றா ஆடா போடாதா ஏண்டா அந்த அம்மா சொல்லுது பாரு ஆடா போடாதா சக்காலத்து பண்ண இங்க பாரு இங்க பாரு எடி சக்காலத்து பண்ண இங்க பாரு எங்களுக்கு என்ன பாரு ஐயோ நாங்க வாழ்ந்த அந்த ஊர்ல ஏம்மா? தெரியுமா இது ரெண்டா கொஞ்ச நேரத்துல கோபுரத்து மேல கோபுரம் நோக்கும் பாரு மாமா நான் ஆடி போடி நான் போயிடுவேன் இதோ பாரு, நான் ஓணுனா அவன் சக்காலத்து பொண்ணு அந்த சவுத்தியார் பொண்ணு ஆ. அவன் இருக்கவே கூடாது சரி அவன் போனா நான் தாண்டிடுவேன் நான் தாண்டெல்லாம் எகிரி குச்சிருவேன் பாவாடையே தூக்காத இதுதான் பொம்பளைங்க பிரியா பாவாடை தச்சுக்கிறீங்களா ஏன் சண்டை வந்தா தூக்கி தூக்கி ஒட்டிக்கிறதுக்கா கண்ணே நீ சென்று வாடா பாத்து வரேன் டேய் கண்ணே